நயன்தாராவுக்கு கோர்ட் நோட்டீஸ். அதாவது மலையாளியாக இருந்து கிறிஸ்தவராக இருந்து இந்துவாக மாறி விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டார். மலையாளத்திலையும் கைவரிசையை காட்டியிருக்கிறார் நயன்தாரா. ஒரு சமூக ஆர்வலர் நயன்தாரா மீது வழக்கு போட்டிருக்கிறார். அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இது கண்டிப்பாக நயன்தாராவுக்கு அபராதமும் தண்டனையும் விதிக்கப்படும். அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. நயன்தாராவுக்கு கோர்ட் நோட்டீஸ். சமீபத்தில் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் நடந்தது. அதற்கு நயன்தாராவும் 3 பக்க அறிக்கை வெளியிட்டார். விக்னேஷ் சிவனும் ட்விட்டரில் ஒன்று போட்டுட்டு அப்புறம் அதை எரேஸ் பண்ணி விட்டுட்டாரு. அது என்ன விஷயம்னு நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை. இருந்தாலும் சுருக்கமாக, தனுஷ் தயாரித்த படம் நானும் ரவுடி தான். அந்த படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா ஜோடியாக நடித்திருந்தார்கள். இந்த படத்துக்கு நயன்தாராவின் கணவன், அப்போ கணவர் இல்லை, விக்னேஷ் சிவன் கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தின் போதே அவர்கள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த காதல் காரணமாக படப்பிடிப்பு மிகவும் தாமதமாகப்பட்டது. பட்ஜெட் எகிரி போய்விட்டது. இதனால் தனுஷ் விக்னேஷ் சிவனை கண்டித்தார் என்பது பழைய செய்தி. புதிய செய்தி என்னென்னா, நீங்கள் 400 கோடியான் படத்தில் செல்ஃபோனில் எடுத்த சில காட்சிகளை நயன்தாராவுடைய கல்யாண வீடியோ, நயன்தாரா பிகைண்ட் த ஃபேரி டேல் என்ற பெயரில் வந்த ஆவணப்படத்துக்கு வச்சிட்டார். ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தார் தனுஷ். நீங்கள் என்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை, அதனால் 10 கோடி ரூபாய் மானநஷ்டஈடு வழக்கு தொடர்ந்தார், இழப்பீட்டு தொகை வழக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்ததும் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நோட்டீஸ் அனுப்பும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, நயன்தாராவுடைய ஒரிஜினல் பேர் டயானா மரியம் குரியன். கேரளாவை சேர்ந்தவர், கிறிஸ்தவர். இவர் கேரளாவிலிருந்து தமிழுக்கு புலம்பெயர்ந்தவர். அதாவது மலையாளியாக இருந்து கிறிஸ்தவராக இருந்து இந்துவாக மாறி விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டார். மலையாளத்திலையும் கைவரிசையை காட்டியிருக்கிறார் நயன்தாரா. இப்போது கேரளத்திலும் நயன்தாரா மீது வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன வழக்குகள் என்பதை இப்போ பார்ப்போம். கேரளாவிலும் தன்னுடைய உற்பத்தி சரக்குகளை வியாபாரத்துக்கு விட்டிருந்தார் நயன்தாரா. நயன்தாராவுடைய அழகு சாதன பொருட்கள், அப்புறம் சானிட்டரி நாப்கின் ஆகியவற்றை அங்கே விற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அந்த பொருட்கள் சரியானவை இல்லை, ISI முத்திரை குத்திரப்பட்டவை அல்ல என்று ஒரு சமூக ஆர்வலர் நயன்தாரா மீது வழக்கு போட்டிருக்கிறார். அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இது அல்லாமல் இன்னொரு வழக்கு. கேரளாவில் ஒரு பிரபலமான ஆல்பத்தில் வந்த இசை தொகுப்பை தன்னுடைய விளம்பர படத்துக்கு பயன்படுத்தி விட்டார் நயன்தாரா. ஆனால் அந்த இசை ஆல்பம் வெளியிட்டவர்களிடமிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது அனுமதி கடிதம் வாங்கவில்லை. இதனால் அவர்கள் நயன்தாரா மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி எங்களுடைய இசையை உங்களுடைய விளம்பர படத்தில் பயன்படுத்தலாம் என்று. இது கண்டிப்பாக நயன்தாராவுக்கு அபராதமும் தண்டனையும் விதிக்கப்படும். அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஏனென்றால் ஒருவருடைய உரிமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிற பொழுது அவரிடமிருந்து அனுமதி கடிதம் கண்டிப்பாக வாங்கியிருக்க வேண்டும். அது வாங்கலைன்னா நிச்சயமாக கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டால் நீங்கள் அதுக்குரிய தண்டனையை அபராதை கட்ட வேண்டிய சூழல் உருவாகிவிடும். அதே சமயத்தில் பகத் பாசில் நடித்த ஆவேசம் என்ற படத்திலே அதே இசை ஆல்பத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். அதை நயன்தாரா சாக்காக சொல்கிறார். ஆவேசம் படத்தில் மட்டும் அந்த இசை தொகுப்பை பயன்படுத்தி இருந்தார்களே என்று கேட்டதற்கு ஆவேசம் படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முறையாக அந்த இசை ஆல்பம் தயாரித்த குழுவிடமிருந்து அனுமதி வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் நயன்தாரா. ஆக கேரளாவிலும் நயன்தாரா மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சூர்யா ஜோதியா கோவில் கோவிலாக சுற்றுவது ஏன்? சண்டி யாகத்துக்கு ஏற்பாடு. சூர்யாவுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வெளிவந்த எந்த படமும் சரியாக போகவில்லை. இந்த அடிப்படையிலே சூர்யாவுக்கு 7.5 சனி தொடங்கிவிட்டதா என்பதும் புரியவில்லை.
அது மட்டுமல்லாமல் சூர்யாவுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். சூர்யாவை எதிர்த்து 2 நடிகர்களும் சில அரசியல் கட்சிகளும் சதி செய்கின்றன என்று தயாரிப்பாளரும் படத்தின் ப்ரமோட்டருமான தனஞ்சயன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையில் சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து சண்டி யாகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தார்கள். மூகாம்பி அம்மன் கோயில் எதற்கு பிரசித்தி பெற்றது என்று சொன்னால், நீங்கள் முன்பிருந்த வாழ்க்கையிலிருந்து பின்தங்கி விட்டீர்கள், முன்பிருந்த செல்வத்தை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு போனால் இழந்ததை மீட்டு கொடுக்கும் தெய்வம். அதாவது நீங்கள் புகழின் உச்சியிலே இருந்தார் சூர்யா, படங்கள்லாம் ஓடலை, இப்போ படங்கள் ஓடலை இல்லை. அதனால் இனிமேல் அவர் இழந்த புகழை மீட்பதற்காக மூகாம்பிகை கோயிலுக்கு ஜோதியாவும் சூர்யாவும் தம்பதி சமேதராக சென்று வழிபட்டார்கள். அடுத்து ஜோதியா தனியே திருப்பதிக்கு சென்று வணங்கினார். திருப்பதிக்கு ஏன் ஜோதியா சூர்யாவை அழைத்து செல்லவில்லை என்று சொன்னால், சூர்யாவை அழைக்க வேண்டுமென்றால் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். வீட்டிலே அவருடைய மாமனார் சூர்யா கார்த்தியுடைய தந்தை சிவகுமார் இருப்பார், அவங்க அம்மா இருப்பாங்க. அதனால் மாமியார் முகத்திலே முழிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் சென்னைக்கு வரவில்லை, நேராக திருப்பதி போய்விட்டார். அதன் காரணமாக தனியாக போய் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுத்தினார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோதியா பிறப்பில் இஸ்லாமியர். திருப்பதியில் இந்துக்கள் அல்லாதவர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒருவேளை ஜோதிகா இந்து மதத்துக்கு மாறிவிட்டாரா என்பது தெரியவில்லை. சூர்யாவை இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர் ஜோதிகா. அந்த அடிப்படையில் அவர் இப்போது இந்துதான் என்று சொல்லி திருப்பதியிலே அனுமதித்திருக்கலாம். அதிலே எந்தவித மாறுபாடான கருத்தும் இல்லை. சண்டியாகம் என்பது உங்களுக்கு யாராவது தீவினை செய்து விட்டார்களோ, செய்வினை செய்து விட்டார்களோ, இல்லாட்டி ஏதாவது தோல்வி முகம் கண்டவர்கள், பல எதிர்ப்பாளர்கள், இன்னைக்கு தனஞ்சயன் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள், நடிகர்கள் சூர்யாவுக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லாம் எதிர்ப்புகளை முறியடிப்பதற்கு செய்வதுதான் சண்டியாகம். அந்த சண்டியாகத்தை கோவிலில் செய்கிறார்களா அல்லது தன்னுடைய பங்களாவிலே செய்கிறார்களா இல்லை மும்பையிலே செய்கிறார்களா என்பது தெரியாது. அநேகமாக தமிழகத்தில் தான் ஏதாவது கோவிலில் சண்டியாகம் சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ 7.5 சனி சூர்யா ஜோதியாவை விட்டு நீங்கினால் சரிதான். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.